ஹலோ கைஸ், திஸ் இஸ் விஆர் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மினி ஆக்ஷன் வந்து டிசம்பர் 16ல நடக்குது. மொத்தமா வந்து இந்த 10 டீம்ல வந்து 77 ஸ்லாட்ஸ் இருக்கு. ஆக்சுவலா அவங்க ஃபில் பண்ண வேண்டியது மொத்தமா வந்து 237 க்ரோஸ் கிட்ட வந்து அவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. எல்லா டீமையும் சேர்த்து நம்ம அந்த டீமோட ஸ்லாட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் அதிக பிட் பண்ணுவா, யாரெல்லாம் வந்து அதிகமான ப்ரைஸ் போவா, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம கூட புதுசா சூசா ப்ரோ வந்திருக்காரு. தானேஸ்வர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பாக்குறோம். ஆமா, happy to see you again. Long back. சூப்பர், ரைட். ரொம்ப நாள் கழிச்சு விஆர் பாய்ஸ் சேனல்ல நம்ம 3 பேர் ஒண்ணா வந்திருக்கோம். அது பார்க்கும்போது நல்லாதான் ஆமா, இருக்கு. ஓகே, நீங்க பாத்தீங்களா ரிலீஸ் ரிட்டர்ன்ஸ் யார் பண்ணாங்கன்ட்டு ரேட் எல்லாம்? பார்த்தேன். சஞ்சு சாம்சன் ட்ரேடு தான் இப்போதைக்கு பயங்கரமா பேசப்பட்டுட்டு இருக்கு. ஆனா இது சைட் பை சைட் மற்ற டீம்ஸும் பயங்கரமா நல்ல நல்ல ட்ரேட்லாம் பண்ணியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் மெயினா சொல்ல போனா அவங்க ட்ரேட்லயே அவங்க டீம் முடிச்சிட்டாங்க. இது சிஎஸ்கே ட்ரேட் எல்லாரும் சொல்றாங்க ஜடேஜா வேணும் வேணும். இது ட்ரேடு வந்து எல்லாரும் எமோஷனலா இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டீம் இதுவா பார்க்க மாட்டேங்கிறாங்க ஃபியூச்சர்ல. ஏன்னா தோனி நெக்ஸ்ட் சீசன் மேபி ரிட்டையர் ஆயிடுவாரு. ஜடேஜா 1 or 2 சீசன் தான் வந்து விளையாடுவாரு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்டர் சஞ்சு சாம்சன் ட்ரேட்ல வரும்போது கண்டிப்பா இது வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் போனது நல்ல விஷயம் தான். ஏன்னா ட்ரேட்ல எல்லாம் போனா சஞ்சு சாம்சன் கண்டிப்பா வந்து ரிஷப் பந்தோட இது பிரேக் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து இது நல்ல ட்ரேடு தான். எமோஷனல் வைஸா பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் ஃபேன்ஸும் எல்லா சிஎஸ்கே மேல கோவமா இருந்தாலும் இது ஆக்சுவலி நல்ல ட்ரேடு சிஎஸ்கே. கோவமா இருப்பாங்க, இப்ப கோவமா இருப்பாங்க. ஜடேஜா வந்து பேட்டிங் வரும்போது மட்டும் டோனி வரணும் டோனி வரணும்னு கூடுவாங்க. 2026 ஐபிஎல் வந்து சிஎஸ்கே ஜெயிச்ச உடனே உடனே சோகமா இருந்த இல்லைன்னா வந்து சிஎஸ்கே மேல திட்டின ஃபேன்ஸ் எல்லாருமே அப்படியே டேர்ன் ஆயிடுவாங்க. உடனே இது சஞ்சு சாம்சன் ட்ரேடு வந்து பெட்டரு, குட்டு, கிரேட்டு அப்படி சொல்றாங்க. ஓகே, நம்ம வீடியோவை இதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். கார்த்திக், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, அப்படியே நம்ம சொல்லுவோம் எவ்வளவு இருக்கு அதெல்லாம் சொல்லிருங்க. அப்படி நான் சொல்லவா, நீங்க சொல்றீங்களா? நீயே சொல்லு. நாங்க அப்புறம் பிக் பிளேயர்ஸ் பத்தி சொல்ல போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து ஆக்ஷன் என்னைக்கு நடக்குதுன்ற டேட் வந்து அனௌன்ஸ் ஆயிடுச்சு அபிஷியலா. அபுதாபில தான் நடக்க போகுது. அபுதாபில December 16 ஆக்ஷன் வந்து நடக்க போகுது. மேபி நம்மளோட டைம் படி, இந்தியா டைம் படி சாயந்தரம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 3:30 ஆர் 4 o'clock நடக்கும். அபவுட் ஒரு 10:30 11 o'clock வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். மினி ஆக்ஷனால 1 day தான், மெகா ஆக்ஷன் மாதிரி இருக்காது. இது உடனே 1 dayல முடிஞ்சிடும். அதுதான் ஐபிஎல் ஆக்ஷன் மினி ஆக்ஷன் அப்டேட் இதுதான். ஓகே, நம்ம வந்து எந்தெந்த டீம் கிட்ட எந்தெந்த பிளேயர் எடுக்கணும், அவங்க எவ்வளவு பிளேயர் எடுக்கணும் அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, நான் ஸ்லாட்ஸ் அப்புறம் மணி எவ்வளவு பர்ஸ் எடுத்துட்டு வராங்க எல்லா டீமும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. ஓவராலா சொல்லிடுறேன், பர்டிகுலரா சொல்ல. ஓவராலா சொல்லிடுறேன். ஓவராலா 77 ஸ்லாட் வந்து ஃபில் பண்ணோம் எல்லா டீமுமே, 10 டீம்ஸும் சேர்ந்து. அதுல வந்து 240 crores வந்து எடுத்துட்டு வராங்க ஆக்ஷன் பர்ஸுக்கு 77 பிளேயர்ஸ்க்கு. ஓகே, அடுத்த டாபிக் எப்படி போயிடலாம்? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் சும்மா படிக்கிறேன் யார்கிட்ட எவ்வளவு ஸ்லாட் அவைலபிளா இருக்குன்னு, அதை ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஓகே, கேகேஆர் கிட்ட வந்து 13 ஸ்லாட் இருக்கு. அதுல வந்து 6 ஓவர்சீஸ் ஸ்லாட் வந்து அவங்க ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சிஎஸ்கே கிட்ட வந்து 9 ஸ்லாட் இருக்கு. அதுல 4 ஓவர்சீஸ் பிளேயர் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். எஸ்ஆர்ஹெச் கிட்ட வந்து 10 ஸ்லாட் இருக்கு. அதுல 2 ஓவர்சீஸ் ஸ்லாட் மட்டும் ஃபில் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து எல்எஸ்டி கிட்ட 6 ஸ்லாட் அவைலபிளா இருக்கு. அதுல 4 ஓவர்சீஸ் ஸ்லாட் வந்து ஃபில் பண்ணும். எல்எஸ்சி என்ன எல்லாம் இந்தியனா எடுத்து வச்சிட்டாங்களா? மியூட்ல இருக்கு.
ஓகே, அப்படியே நெக்ஸ்ட் நான் டிசி சொல்றேன். டிசி வந்து 8 ஸ்லாட் அவைலபிளா இருக்கு. அதுல வந்து 5 ஓவர் 6 பிளேயரு. ஆர்சிபி கிட்ட வந்து 8 ஸ்லாட் அவைலபிளா இருக்கு. அதுல 2 ஓவர்சீஸ் பிளேயர் போதும். ஆர்ஆர் கிட்ட வந்து 9 ஸ்லாட் அவைலபிளா இருக்கு. ஒரே ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் போதும். ஜிடி கிட்ட வந்து 5 ஸ்லாட் இருக்கு. அதுல வந்து 4 ஓவர்சீஸ் பிளேயர் எடுக்கணும். அப்புறம் வந்து பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட வந்து 4 ஸ்லாட் தான் இருக்கு. 2 ஓவர்சீஸ் பிளேயர் எடுக்கணும். மும்பை கிட்ட 5 ஸ்லாட் அவைலபிளா இருக்கு. ஒரே ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் போதும். இத பத்தி என்ன நினைக்கிற? எம்ஐ வந்து ஆக்ஷனுக்கு லிட்டரா சொல்லணும்னா அவங்க டீம்ல எடுத்துட்டாங்க. அவன் சும்மா வந்து ஒரு பிளேயர் எடுக்குதா வரானா பொறிகல்ல சாப்பிட்டு போயிடலாம். அந்த மிக்சர் சாப்பிடதான் வராங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. மீதி பிளேஸ்லாம் வந்து பிளேயர்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு நிறைய டீம் போட்டி போடுறாங்க. கேகேஆர் அண்ட் இந்த டீம்லாம் வந்து காம்படிஷன் தருவாங்கன்னு நினைக்கிறேன். கேகேஆர் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்குலாம். ரைட், ஓகே. ஆனா வந்து நான் பார்த்த வரையும் வந்து எல்எஸ்டி வந்து 4 ஓவர்சீஸ் ஸ்லாட் ஃபில் பண்ணணும். அதுதான் அவங்க மொத்தமா இந்தியன் வச்சிருக்காங்களா அவங்க ஸ்லாட்ல? அவங்க டீம்ல இந்தியன் டேலண்ட் நல்லா நிறைய வச்சிருந்தாங்க. போன மெகா ஆக்ஷன் நிறைய இருந்தது. அவங்களுக்கு ஃபாரின் தான் கிடைக்கிறது கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் கரெக்ட் தான். ஓகே, இதுதான் வந்து அவைலபிள் ஸ்லாட்ஸ் எல்லா டீம்லயும். நெக்ஸ்ட் நம்ம எந்த டாபிக் பத்தி பேசுவோம்? நெக்ஸ்ட் பிக் ரிலீஸ்லாம் நேத்து வந்து வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம். பிக் ரிலீஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. பிளேயர் லைக் ஆண்ட்ரே ரசல். அதுக்கு அடுத்து வந்து வேற யார் பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர். நிறைய நேம்ஸ் எல்லாம் வெளியில வந்துச்சு. நினைக்கிறீங்க? பிக் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பர்ஸ் அமௌண்ட் வந்து 2 பேர்கிட்ட அதிகமா இருக்கு. பார்க்கலாம். ஆனா வந்து அதிகமா போறது என்னமோ நான் வந்து வெங்கடேஷ் ஐயர்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் மறுபடியும். வெங்கடேஷ் ஐயரா எவ்வளவு க்ரோஸ் போவார் அவர்? சிஎஸ்கே எடுக்கிற மாதிரி இருந்தா ஒரு 10 crores தான். 10 crores தான். எனக்கு என்னவோ திருப்பி கேகேஆரே போவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அந்த பிளேயருக்கு. ஏன்னா அபிஷேக் நாயர் விடமாட்டார் தான் நினைக்கிறேன். இந்த செட்டப்ல அவங்க கப் வின் பண்ணும்போது அந்த டீம்ல இருந்தார் அசிஸ்டன்ட் கோச்சா. அதனால கேகேஆர் விட மாட்டாங்க வெங்கடேஷ் ஐயர். மேபி ரசில் வேணா கிடைக்காது. அவங்க பர்ஸ் அமௌண்ட் அவ்வளவு இல்லையே. ஃபர்ஸ்ட் கேகேஆர் கிட்ட 64 crores இருக்கு. அதை வச்சு அசால்ட்டா எடுத்துக்கலாம். அவைலபிள் ஸ்லாட்ஸ் வந்து வேணும்ல. அவனே 25 கோடிக்கு அவனே 25 கோடி போட்டு எடுத்துட்டாங்கன்னா மிச்சம் யாரு ஃபில் பண்ணுவாங்க? அதுக்கு ரீட்டைனே பண்ணிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதுதான் வந்து கேகேஆர் வந்து வெங்கடேஷ் ஐயரோட பிரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணதா வந்து ஆக்ஷன்ல விட்டு எடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். 23 crores வந்து சீசன் வந்து பிரைஸ் ஏத்தி விடுவாங்க. யார் யாரெல்லாம் பிரைஸ் ஏத்துவான்னு நான் சொல்றேன். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 25 crores வச்சிருக்கா ஏத்திடுவானுங்க. பஞ்சாப் 22 வச்சிருக்கான் ஏத்திடுவானுங்க. டெல்லியும் 22 இருக்கு ஏத்திடுவாங்க. கண்டிப்பா எஸ்ஆர்எச் கூட ஏத்துவாங்க நிறைய. காவியாக்கா ஏத்துவாங்க நிறைய. ஓகே, அப்படியே அந்த ரிலீஸ்ட் பிளேயர் யாரு அந்த பிக் மணி எடுத்து போறான்? அதாவது ஹையஸ்டா யார் வாங்க போறான்? ஹையஸ்டா ஆக்ஷன்ல யாரு பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு ஆண்ட்ரே ரசல் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். ஆண்ட்ரே ரசல் தான் இதுவா இருக்கும். ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் தான் மினி ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும். ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர்ல இதுல 150 கேஸ் போடுற ஒரு ஃபாஸ்ட் போலர். இந்த மாதிரி போலர்ஸ்க்கு தான் வந்து எப்பயுமே மினி ஆக்ஷன்ல நிறைய ரேட்டு போயிருக்காங்க பேட்ஸ்மேனோட. ஜென்ரலி அதான் நடந்திருக்கு. ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா இந்த வாட்டி எப்படி போகும்னு தெரியல. நிறைய பேர் இல்ல வேற அந்த ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா பெரிய நேம்ஸ் இல்ல வெளியில ஏதும். ஒரு பிக் நேம் நீங்க மறந்துட்டீங்க கார்த்திக். பத்திரானா வந்து சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா எஸ்ஆர்எச் அடிச்சுப்பாங்க. கன்ஃபார்ம் அடிச்சுப்பாங்க. போவாங்க தான் தோணுது. தெரிஞ்சு அவங்களுக்கு எண்ட் ஓவர்ஸ்க்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நம்மளுக்கு எப்பயுமே தெரியும் 2020ல இருந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. பிளஸ் முகமது ஷமி வேற அவங்க ட்ரேட் பண்ணிட்டாங்க எஸ்ஆர்எச். சோ கண்டிப்பா ஃபைட் பண்ணுவாங்க பத்திரானாக்கு. ஆமா, சிஎஸ்கேக்கும் அதுதான் கிடைக்காதுன்னு தான் தோணுது தெரிஞ்சு. அவங்க ஒரு 10 வரைக்கும் பார்ப்பாங்க. அதுக்கு மேல போயிடுச்சுன்னா வேற பிளேஸ் பாத்துக்கலாம். அது நேத்தன் லீஸ் இருக்காருல்ல. நேத்தன் லீஸ் வந்து கரண்ட் இன்டர்நேஷனல் செட்டப்ல ஆஸ்திரேலியாவுக்கு மெயின் பிளேயரா இருக்காரு.
நல்லா சரி 12 கோடி போயிருவாரா? 12-15 கோடி போவாரா பத்திரானா? அதான் மினிமம் 10 போவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தெரியல எவ்வளோன்ட்டு. மேபி அது ஆக்ஷன் டைனமிக்ஸ், அது ஒருத்த ரேட் ஏத்தி விட்டுருவானுங்க. அது எப்படி போகும்னு தெரியல. நம்ம கூட வந்து வந்து ரேட் தான் ஏத்தி விடுவாங்க. அப்புறமா வந்து டிராவிஸ் ஹெட் ஹையஸ்ட் போவாருன்னு நினைச்சோம். பாத்தீங்கன்னா வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து கம்மி இதுல எடுத்துட்டாங்க டிராவிஸ் ஹெட். எடுத்துட்டாங்க. ஆமா ஆமா. அதான் அது சிஎஸ்கேவோட லக்கு. அவரு ஆக்ஷன்ல எப்ப வராருன்னு ஒரு இது இருக்குது. ஃபர்ஸ்ட் டே வந்தாருன்னா எல்லாரும் போட்டி போட்டு எடுத்துருவாங்க. கேகேஆர் கூட போவாங்க. கேகேஆர் கூட 10 ரன் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. சப்போஸ் ஆண்ட்ரே ரசல் கிடைக்கலன்னா சொல்றேன், ஒரு பவுலிங் அப்புறம் சேர்த்துட்டாங்கன்னா அந்த பவுலிங் அட்டாக் நினைச்சு பாருங்க. சுனில் நரேன், சக்கரவர்த்தி, அதுக்கடுத்து 10 ரன்னா 3 பேர். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபாரின் சீமர் எல்லாம் எடுக்கணும். இன்னும் அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குனால. சரி, மேக்ஸ்வெல் அப்புறம் மில்லர் அவங்கள பத்தி சொல்லுங்க. அவங்களும் பெஸ்ட் பிளேயர்ஸ் தான் சொல்லப்போனா. அவங்க 2 பேரும் அண்டர் ரேட்டட் பிளேயர்ஸ் தான். ஐபிஎல் செட்டப்ல சொல்றேன். அவங்க ஒரு சீசன் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஒரு 4-5 சீசன் வராது சரியா. அது மாதிரி அவங்க சிஎஸ்கே ட்ரை பண்ணுவாங்கன்னு தோணுது. ஆனா யார் எடுப்பாங்கன்னு எக்ஸாக்டா தெரியல. ஸ்பின் போலிங் ஆல்ரவுண்டர் வேணும்னா மேக்ஸ்வெல் போலாம். இல்ல பினிஷர் மட்டும் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னா டேவிட் மில்லர் ட்ரை பண்ணலாம். டேவிட் மில்லர் சிஎஸ்கே போக மாட்டாங்கன்னு தோணுது. ஆண்ட்ரே ரசல் போயிடுவாங்க. ஆண்ட்ரே ரசல் கூட ட்ரை பண்ணுவாங்க ஒரு 8 crores வரைக்கும் மேக்ஸிமம். ஏன்னா அவருக்கும் வயசாயிடுச்சு 36, 37. போவாங்கன்னு தெரியல. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும் அப்படின்னு போனாங்கன்னா மேக்ஸ்வெல்ல கட்டி விட்டு ரசல் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அது வந்து கீப் பண்ணுவாங்க முதல்ல. அது கிடைக்கலன்னா ரசல் போவாங்க. அப்படி இல்லைன்னா மேக்ஸ்வெல் இல்ல லிவிங்ஸ்டன் இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு எல்லாம் போக வாய்ப்பு இருக்கு. ஆனா கேமரன் கிரீனுக்கு போக மாட்டாங்க, அது மட்டும் தெரியுது. கேம் கிரீனும் வந்து ஒரு ஆப்ஷன் தான் சொல்லப்போனா அவங்களுக்கு. கேமரன் கிரீன் சிஎஸ்கேக்கு செட் ஆகாது. அவங்க எடுத்தா கூட 6th ஆட போறாங்க. ஆல்ரெடி 6 அடிக்கிறதுக்கு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. டூபே, ப்ரூவிஸ்லாம் இருக்கும்போது திருப்பி கேம் கிரீன் வந்து ஒன்னும் பண்ண போறது இல்லை. அதுதான் திருப்பி. ஓகே, பார்க்கலாம். ஆக்ஷன் எப்படி நடக்க போகுதுன்னு நம்ம டிசம்பர்ல பார்த்தாதான் தெரியும். இன்னும் ஒரு மாசம் இருக்கு கரெக்டா. ஆமா. ஓகே, அவ்வளவுதான் பிக் மேட்ச் பிளேயர்ஸ். அவ்வளவுதான் நினைக்கிறேன். நீங்க உங்க தாட்ஸ் ஏதாவது சொல்றீங்க? வேற ஏதாவது பிக் பிளேயர்ஸ் இருக்காங்களா? வேற பிக் பிளேயர்ஸ்ல பார்த்தா ரவி பிஷ்னாய் பார்த்துட்டோம் நம்ம. ரவி பிஷ்னாய் கூட நல்ல ரேட்டுக்கு போவோம். ஏன்னா எஸ்ஆர்ஹெச்ல ஸ்பின்னர்ஸ் இல்லை. அதை எடுக்க வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு. ஒரு 6 crores 8 crores கிட்ட போவாருன்னு நினைக்கிறேன் நான். ரவி பிஷ்னாய்க்கு சான்ஸ் இருக்கு. வேற எனக்கு ஒரு சர்ப்ரைஸ், நேத்து எல்எஸ்ஜி ரிட்டைன் பண்ணதுல மயங்க் யாதவ் ரிட்டைன் பண்ணாங்கன்னு தெரியல. அது 14 கோடி. அதை விட்டு எடுத்துடலாம். 10 ரனாவே தைரியமா விட்டாங்க சிஎஸ்கே. அவங்க விட்டு எடுத்திருந்தா இன்னும் நிறைய பிளேஸ்க்கு எடுத்துடலாம். ஆண்ட்ரே ரசல் கூட ட்ரை பண்ணலாம் அந்த எல்எஸ்ஜி. ஆனா அதை எதுக்கு ரிட்டைன் பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு. மயங்க் யாதவ் வெளியே விட்டு இருந்தா ரசலுக்கு ட்ரை பண்ணிருக்கலாம். அவங்க ஆல்ரெடி எவ்வளவு வச்சிருக்காங்க, ஒரு 22 எவ்வளவு வச்சிருக்காங்க. விட்டு இருந்தா ஒரு 40 வந்திருக்கும். சிஎஸ்கே கூட கம்பீட் பண்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனா மயங்க் யாதவ் ரீட்டைன் பண்றாங்க. நம்பி பார்க்கலாம் இந்த வருஷம் மேட்ச் ஃபுல்லா ஆடுவாரான்ட்டு பார்க்கலாம். ஓகே, தவனேஷ் உன்னோட சஞ்சு ட்ரேட பத்தி சொல்லுங்க, லேசா பேசிருங்க. ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல ஜாயின் பண்ணல. அதாவது சஞ்சு ட்ரேட் நான் சொன்னதுதான் ஃபியூச்சரிஸ்டிக்கா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வந்து நம்ம ருத்ராஜ் கேக்வாட் வந்து இன்ஜுரி இல்ல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு கேப்டன்சி, டோனியால வந்து விக்கெட் கீப்பிங் பண்ண முடியலன்னா விக்கெட் கீப்பிங் பண்ண வைக்கலாம். ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சிருக்காங்க. டோனி இன்னும் 1 or 2 சீசன் விளையாடுவாருன்னு நான் நினைக்கிறேன். அவரு ரிட்டையர்மெண்ட் பத்தி பேசினாலே வந்து டெஃபினெட்லி நாட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் லாஸ்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. சஞ்சு சாம்சன் ட்ரேட வச்சு நான் சொல்றேன். எனக்கு என்னமோ இன்னும் ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா விளையாடுவார். பார்க்கலாம், அவர் முடிவு எடுக்கத்தான். இம்பாக்ட் பிளேயரா தான் யூஸ் பண்ணணும் நினைக்கிறேன். இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணணும் தெரியல. இந்த சீசன் நல்லா நினைக்கிறேன். யூஸ் பண்ண நல்லா இருக்கும். ஆமா. அப்புறம் ஜடேஜாவோட ஸ்லாட்டை சிஎஸ்கே எப்படி ஃபில் பண்ண போறாங்கன்னு அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். நான் நிறைய ஆப்ஷன்லாம் சொன்னோம்.
மேக்ஸ்வெல், லிவிங்ஸ்டன், அப்புறம் ரசில் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் சொன்னோம். மார்க்கெட்ல கம்மி பிளேயர்ஸ் தான் இருக்காங்க அந்த ரோலுக்கு. என்ன ஜடேஜா ரோல ஃபில் பண்றதுக்கு ஆள் கன்ஃபார்ம் கிடைக்காது. ஒரு அரைகுறையா வேணா ஃபில் பண்ணலாம். மேபி ரசில் வந்துச்சுன்னா சிஎஸ்கே ஒரு அட்வான்டேஜ் தான். ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் போலரை நம்பி போவேனா, நேத்தன் எலிஸ் மாதிரி ஆடிட்டு போயிடலாம். ஓகே, ரசிலுக்கு அவங்க போவாங்களான்னு டவுட் தான். சென்னை மாதிரி கிரவுண்ட்ல அவரும் வந்தாருன்னா, அவரும் டூபேல இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா, அதான் ஸ்பின் பவுலர்ஸ் போட்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சிஎஸ்கே அகைன்ஸ்டா. ஓகே. என்னோட தாட்ஸ் அதுதான். நீங்க சொல்லுங்க டானி. டூபே ரசல் வந்து காம்பினேஷன் வந்து பயங்கரமா இருக்கும். செம்ம சிக்ஸர்ஸ் எல்லாம் பறக்கும். பட் ஒன் மோர் ஆப்ஷன் ஒரு பேக்கப்க்கு வச்சுக்கலாம்னா திருப்பி சிஎஸ்கே வந்து மோயின் அலிக்கு போறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே சும்மா வச்சுக்கிறதுக்கு இன் கேஸ் ஏதாவது மேபி ஒரு ஆஃப் ஸ்பின் ஆப்ஷன் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்காக. ஏன்னா சிஎஸ்கேக்கு மோயின் அலி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு இருந்தபோது. மேபி போலாம் அவரு. ஆனா அவரோட கிரிக்கெட்ல முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 38 எடுத்தா வாய்ப்பு இருக்கு, எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ இருக்க சிஎஸ்கே சைடு பார்க்கும்போது அவரை எடுப்பாங்களான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. எல்லாருமே மோஸ்டா யங்ஸ்டர் ஆயிட்டாங்க தோனியை தவிர. தோனியுமே யங்ஸ்டர் தான் ஆக்சுவலா. தோனியுமே யங்ஸ்டர் தான் ஆக்சுவலா. கரெக்டா தான் சொல்றாரு இவரு. ஓகே, பார்க்கலாம். மறுபடியும் வந்து பிக் பிளேயர்ஸ்க்கு போவாங்களா இல்ல யங்ஸ்டரே வந்து திருப்பி எடுப்பாங்களான்னு தீக்ஷனா கூட எடுத்து வச்சா கூட எடுப்பாங்க. ஏன்னா ஆர்ஆர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதையும் பார்க்கணும். லாஸ்டா வந்து ராஜஸ்தான் டீம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பயங்கரமாயிடுச்சு. அவங்களோட அப்படியே ஒரு 11 மாதிரி சொல்றேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்க. சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால், ரியான் பராக். ஏன்னா சஞ்சு ஸ்லாட் எப்படி யாரை அடிச்சு எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியல. நிதிஷ் ராணாவும் கிடையாது. 4ல பாத்தீங்கன்னா வந்து துருவ் ஜுரேல் வருவாங்க. 5ல வந்து ஜடேஜா ஆடலாம் கன்ஃபார்மா. 6ல ஷிம்ரான் நெட்மயர். 7ல வந்து டானவன் ஃபெரேராவை ட்ரேட் பண்ணாங்க, அது அந்த ஆப்ஷன். இப்போ அவங்க பேட்டிங்ல நல்லா வந்துச்சு. இப்போ ஆர்ச்சரோட வந்து ஒரு போலிங் அட்டாக்க எடுக்கணும். ஸ்பின் போலிங் வந்துச்சு ஜடேஜா எடுத்ததுனால. ஒரே ஒரு இந்தியன் ஸ்பின்னர் எடுத்துக்கிட்டா இப்போ அவங்க வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயர் வந்து இந்தியன் பேட்டர் ஆடலாம். யாருன்னா சுபம் துபே மாதிரி பிளேஸ். அவங்க டீம் நல்லா செட் ஆயிடுச்சு. ஆர்ஆரோட கேப்டன் வந்து யாரு? அதுதான் கேள்வி. ஜடேஜாவா தான் இருக்கும். ஆமா, ஆனா மேனேஜ்மெண்ட் ஆள்னால ரியான் பராக் கூட திருப்பி கொடுப்பாங்க. ஜடேஜா இருக்கும்போது ஜடேஜா கொடுக்கறது நல்லது ஆக்சுவலா. அது தெரியல எப்படி பண்ணுவாங்கன்ட்டு. அந்த டீமுக்கு பினிஷிங் தான் சரியில்லை போன வருஷம். அது ஜடேஜா வச்சு மேட்ச் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஓகே, நான் வந்து ஒரு எக்ஸைட்டிங்கா ஒண்ணு பாக்குறது என்னன்னா, 100 அகமதுக்கு சப்போர்ட் ஸ்பின்னர் யாரா வருவா? போவாங்களா இல்ல வந்து வேற யாராவது புதுசா எடுப்பாங்களா இல்ல தீக்ஷனாவே எடுத்துருவாங்களா மறுபடியும்? அவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு மோயின் அலி, இந்த தீக்ஷனா இவங்க எல்லாம் போவாங்கன்னு தோணுது. ஓல்டு பிளேயர்ஸ பாக்கலாமா? மொயின் அலி, தீக்ஷனா. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே இவனை ஆடம் சம்பா கூட எடுத்து வச்சுக்கலான்ற ஸ்குவாட்ல. தேவட்டா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், நல்லா சேப்பாக்கல எல்லாம் நல்லா போட்டு பாத்துருக்கேன் நானும். ஆடம் ஜாம்பாலாம் 2 crores எடுத்து வச்சுக்கிட்டு நல்லதுதான். வந்தா சப்போஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்பின் அசிஸ்டன்ட் இருக்க ஒரு பிட்ச்ல போட வைக்கலாம் ஜாம்பால். ஓகே, தவனேஷ் நீ சொல்லு, 100 அகமதுக்கு சப்போர்ட் ஸ்பின்னர் யாரு வேணும் உனக்கு? பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். யாரு? தீக்ஷனா பெட்டரா தான் இருக்கும். கரெக்ட். ஓகே, வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். பிக் பிளேயர்ஸ் மோஸ்டா எல்லாரையும் கவர் பண்ணியாச்சு. மோஸ்டா பிக் பிளேயர்ஸை கவர் பண்ணியாச்சு. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நல்ல ஒரு வீடியோவா வரும். ஆக்சுவலா ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்காரு கொலாபரேஷனுக்கு. அவர் வச்சு ஒரு வீடியோ பண்ணுவோம், பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் அடுத்த அப்கமிங் வீடியோஸ்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் உங்களை விட்டு பிரிகிறேன். விஆர் பாய்ஸ். நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.